பிக் பாஸ் சீசன் 8ல் போட்டியாளராக கலந்துக்கிட்டு கடைசி வரை பயணிச்சவங்க தான் பவித்ரா ஜனனி. இவங்க சின்ன திரைக்கு பரிச்சயமானவங்களும் கூட. அந்த வகையில் தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற சீரியலுக்கு அப்புறம் எந்த சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டுக்கு போய் தன்னோட ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பிக் பாஸ் வீட்டில் அன்பானவர் அப்படிங்கிற டேகு இவங்களுக்கு தான் பொருந்தி இருந்துச்சு. அத்தனை இயல்பாக யாரையும் கடைஞ்சு பேசாமல் எல்லாரையுமே கவனிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட பொறுமை அவங்களுக்கு கூடுதலான ஃபேன்ஸை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பவித்ரா பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் அவங்களோட நண்பரும் பிக் பாஸ் போட்டியாளர் ஒருத்தருமான ரயான் கூட பர்வதமலைக்கு போயிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பல நெகட்டிவ் கமெண்ட்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இதனால கடுப்பான பவித்ரா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் நலம் அப்படின்னு நம்புகிறேன். சில விஷயங்களை சீக்கிரமாக தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, நண்பர்கள் மற்றும் அவங்க கூட பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். சூழலை புரிஞ்சிக்காம ஒரு சிலர் என்னை பற்றி தப்பான கருத்துக்களை பதிவிடுறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விரும்பத்தகாத வகையில் வேற ஒருத்தவங்களையோ அல்லது வேற ஒரு ஃபேன் பேஜையோ குறிப்பிட்டு பதிவிட கமெண்ட்டுகளை என்னோட பேஜ்லேருந்து நான் நீக்கிட்டேன். நீங்கள் சில ஜோடிகளை பிக் பாஸ் வீட்டில் ரசிச்சிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது யதார்த்தத்தில் இருந்து பயங்கர வித்தியாசமானது. எங்களோட ஃபேன் பேஜும் இதையே மதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையாக நம்புகிறோம். எனக்கான இடத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டில் பவித்ரா ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.